போன வீடியோல வாயேஜர் 1 எப்படி நம்ம சோலார் சிஸ்டத்த விட்டே வெளிய போச்சுன்னு பார்த்தோம். இந்த வீடியோல அந்த வாயேஜர் 1க்குள்ள இருக்கக்கூடிய கோல்டன் ரெக்கார்ட பத்தி தான் பார்க்க போறோம். அப்படி அந்த கோல்டன் ரெக்கார்ட்ல என்னதான் இருந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஹியூமன்ஸோட கல்ச்சர், நம்ம எப்படி சாப்பிடுவோம், எப்படி தூங்குவோம், நம்ம ஃபாரஸ்ட் எப்படி இருக்கும், நம்ம டெக்னாலஜிஸ் எந்த அளவு வளர்ந்திருக்கு, அது மாதிரியான 116 இமேஜஸ இந்த கோல்டன் ரெக்கார்ட்ல அட்டாச் பண்ணியிருந்தாங்க. கூடவே நிறைய மியூசிக்ஸ் அண்ட் சவுண்ட் ட்ராக்ஸையும் அட்டாச் பண்ணியிருந்தாங்க. அது என்னென்னன்னு பார்த்தீங்கன்னா, அனிமல்ஸோட சவுண்ட், நம்ம ஹார்ட் பீட் எப்படி துடிக்குங்கிற சவுண்ட், குழந்தை அழுகுற சவுண்ட், அது மாதிரியான சவுண்ட்ஸ் இந்த கோல்டன் ரெக்கார்ட்ல அட்டாச் பண்ணி வச்சிருந்தாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும். இது எப்படி அவங்க ரீட் பண்ணுவாங்கன்னு கேட்டீங்கன்னா, இந்த கோல்டன் ரெக்கார்ட்லயே இதை எப்படி யூஸ் பண்ணணுங்கிறதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷனையும் கொடுத்து வச்சிருந்தாங்க. கூடவே இது டிஜிட்டல் ஃபார்மேட்ல கிரியேட் பண்ணாம அனலாக் ஃபார்மேட்ல கிரியேட் பண்ணி வச்சிருந்தாங்க. அனலாக் ஃபார்மேட்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, சவுண்ட் வேவ்ஸ் மூலியமா டேட்டாவை ஸ்டோர் பண்றத அனலாக் ஃபார்மேட்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த வீடியோவை பாருங்களேன். இந்த வீடியோல எப்படி அவங்க கிரியேட் பண்ற சவுண்டுக்கு ஏத்த மாதிரி பேட்டர்ன்ஸ் அங்க ஃபார்ம் ஆகுதோ, சேம் இதே மாதிரி தான் அந்த டிஸ்க்குள்ள இருக்கக்கூடிய சவுண்ட் வேவ்ஸை யூஸ் பண்ணி இமேஜஸ் கிரியேட் பண்ணுவாங்க. இதை கண்டுபிடிக்கக்கூடிய கிரியேச்சர் நம்மளை விட புத்திசாலியா இருந்தாங்கன்னா, இதை அவங்க ஈஸியா டீகோட் பண்ணி நம்மளை பத்தி தெரிஞ்சுப்பாங்க. இப்போ நீங்க சொல்லுங்க, ஏலியன்ஸ்க்கு நம்மளை பத்தின இன்ஃபர்மேஷன் கொடுத்தது கரெக்டா தப்பான்னு?